கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது 1 சாமுவேல் புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். 1 சாமுவேல் புத்தகத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். பிரியமானவர்களே, அதை முதலாவது சாமுவேலை பற்றிய காரியங்கள், இரண்டாவது சவுலை பற்றிய காரியங்கள், மூன்றாவதாக தாவீதை பற்றிய காரியங்கள் என்று 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு தாவீதை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறேன். தாவீது என்ற இந்த பகுதியிலே, 3வது பகுதியிலே நாம் அதை 4 பிரிவுகளாக, சிறு பிரிவுகளாக பிரிக்கலாம். பிரியமானவர்களே, அது 1 தாவீது அபிஷேகிக்கப்படுதல், 2வது தாவீது கோலியாத்தை வெல்லுதல், 3வது தாவீதின் உபத்திரவங்கள். அதை தான் நம்ம இப்ப பார்த்து கொண்டு வருகிறோம். தாவீதின் உபத்திரவங்கள் அதிகாரம் 18 முதல் 30 வரைக்கும் உள்ள அதிகாரங்களிலே தாவீதோடு உபத்திரவங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்ததாக கடைசியாக சவுலின் மரணம் அதிகாரம் 31 காணப்படுகிறது. இப்படியாக 1 சாமுவேல் புத்தகத்திலே இந்த கடைசி பகுதியாகிய 3வது பகுதியாகிய தாவீது என்ற பகுதியிலே நாம் 16வது அதிகாரம் முதல் 31ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் என்ன செய்கிறோம், அதிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சரிங்க, வாங்க தாவீதின் உபத்திரவங்களை பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நான் சவுலின் அட்டகாசங்கள் என்று அந்த தாவீதின் உபத்திரவங்களையே சவுலின் அட்டகாசங்கள் ஒரு செய்தி கொடுத்திருந்தேன். அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா தாவீதின் உபத்திரவங்கள். இன்றைய பகுதியிலும் கூட நம்ம சவுலின் அட்டகாசங்கள் 2 என்ற பகுதியாக நம்ம இதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும், தாவீதை சவுல் என்ன செய்கிறார் என்றால், அவர் தாவீது நன்மை செய்தவர், ஆனால் அவர் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக அவரை தாவீதை விரட்டி 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 கொலை செய்ய முயற்சி செய்கிறார் என்பதை இந்த 1 சாமுவேல் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது பாருங்க, தாவீது பார்த்தீங்கன்னா சிறுவனாக இருந்தால், இளைஞனாக இருக்கிற பொழுதே கோலியாத் என்ற ஒரு ராட்சசனை, இந்த இஸ்ரவேல் பெலிஸ்தரிடமிருந்து வந்த ராட்சசனை, இவர்கள் எல்லாரும் என்ன செய்வதென்று, இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் என்ன செய்வதென்று தத்தளித்துக் கொண்டிருந்த வேளையிலே இவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த கோலியாத் என்ற அரக்கனை என்ன செய்கிறார், இந்த தாவீது இளைஞனாக இருக்கிற பொழுது அவரை வெல்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக நாட்டிற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இருந்த ஒரு இளைஞனை மக்கள் அனைவரும் பாராட்டினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000 என்று சொல்லி பாடல்களை பாடினார்கள். இதன் காரணமாக சவுல் தாவீது மீது பொறாமை கொண்டு அவனை கொல்ல வேண்டும் என்று திட்டத்தை தீட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பகுதியில நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மற்றவர்களுடைய சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் என்று இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பிறர் சந்தோஷப்படும் பொழுது நாமும் சந்தோஷப்பட வேண்டும். இதை நீங்க ரோமர் 12வது அதிகாரம் 15வது வசனத்தில கூட வாசிக்கலாம். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று வார்த்தை பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து இந்த வார்த்தை யார் பவுல் எழுதுகிறான். இப்படியாக இருக்கிற பொழுது நாம் எப்படி இருக்கணும், மற்றவர்கள் சந்தோஷப்படுகிற பொழுது அவர்களுடைய உயர்வை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். இதுதான் ஒரு அருமையான குணம். பிரியமானவர்களே, அவர்கள் விழுகிற பொழுது, அவர்கள் அழுகிற பொழுது நாமும் அழ வேண்டும், அவர்களோடு சேர்ந்து துக்கப்பட வேண்டும். இதனால் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய குணம். பிரியமானவர்களே, ஆனால் இங்கே சவுல் என்ன செய்கிறார், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொன்ன பொழுது அவர் என்ன செய்தார், அவர் மீது பொறாமை கொண்டு, தாவீது மீது பொறாமை கொண்டார், அவரை காய் மகாரமாய் பார்த்தார் என்று சொல்லி வருகிறார்னா, மிகவும் பொறாமையோடு கூட தாவீதை அவர் பார்க்கிறார். தாவீதை அப்படியாக அணுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பதிலாக என்ன செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், இவர் நாட்டிற்காக தாவீதும் சவுலோடு கூட சேர்ந்து ஒத்துழைத்ததினாலே சவுல் இதை பார்த்து பொறாமைப்படாமல், நான் 1000 நீ 10000 கொன்றிருந்தாலும் இருவரும் நம் நாட்டிற்காகவே 11000 பேரை கொன்றுவிட்டோம், அல்லது 16 நம் இருவரும் சேர்ந்தே என்ன செய்தோம், இந்த 11000 நாம் எதற்காக, நம் நாட்டிற்காக நாம் கொன்றோம் என்று சொல்லி அவர் சவுல் நினைத்திருக்க வேண்டும். அநேகர் அப்படிதான் நினைக்க வேண்டும். அதாவது அவர் இப்படி ஊழிய செய்யறாரே, இவங்க இப்படி செய்யறாங்களே, அவங்க அப்படி ஷைன் பண்றாங்களே, இவங்க இப்படி ஷைன் பண்றாங்களே, நம்மளால முடியலன்னு சொல்லி பொறாமையினாலே மற்றவர்களை அவதூறாக பேசிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு அவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாடுபடுகிறார். அவரால் முடிஞ்ச 1000, அவரால் முடிஞ்ச 10000, அவர் கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்துக்காக கஷ்டப்படுகிறார். நான் என்னால் முடிந்த வரைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக செயல்படுகிறோம். எனவே இருவரும் ஒரே காரியத்தை தான், ஒரே நோக்கத்தை தான் செய்கிறோம், இருவரும் சேர்ந்து கர்த்தருக்காக தான் நாம் செயல்படுகிறோம் என்ற எண்ணத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படியே சவுலும், ஆஹா நானும்
தாவீதும் சேர்ந்து என்ன செய்தோம், இப்போ நாட்டிற்காக 11,000 பேரை வென்றிருக்கிறோம், இந்த கடவுளுக்காக நாம் 11,000 பேரை வென்றிருக்கிறோம் என்றே அவர் நினைத்து சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். இப்படி சந்தோஷப்பட்டிருந்தால் இவர் பொறாமைப்பட வேண்டிய அவசியமில்லை. எப்பொழுது பார்த்தாலும் தாவீதை பார்க்கிற பொழுது நாம் குபீர் குபீர் என்று சொல்லி அவருடைய பிரஷர் ஏறி அவர் பின்னாடியே ஓடி அவர் எப்படியாவது கொண்டு விட வேண்டும் என்று அவர் சிந்திக்கவும் தேவையில்லை. பிரியமானவர்களே, எவ்வளவு நாள் அவர் அலைந்தார், அவரை கொல்ல முயற்சி செய்தார். ஆனாலும் பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருவனை உயர்த்த சித்தமானார் இந்த உலகமே எதிர்த்தாலும் அதை தடுக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவரும் அப்படி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவர் பின்னாடியே விரட்டி கொண்டே வந்ததினாலே பிரியமானவர்களே, ஒரு தடவை இதே பெலிஸ்தியர்கள் போருக்கு வருகிற பொழுது தாவீதை விரட்டி கொண்டே இருந்தால் தாவீது ஓடி 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 என்ன செய்தார், மறைவாக இருந்தால் அவருடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது அவருடைய பங்கை இந்த பெலிஸ்தியர்கள் வருகிற பொழுது, பெலிஸ்தியர்கள் யுத்தத்திற்கு இஸ்ரவேல் மக்களை நோக்கி வருகிற பொழுது அவருடைய பங்கை அவர் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. இதனால் என்ன நடந்தது, இதனால் சவுல் இறந்தார், அவருடைய மகனும் இறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எனவே இவர் பொறாமையின் காரணமாக கடைசியில் என்னது, அழிவுதான் ஏற்பட்டது. அதற்கு பதிலாக இருவரும் கைகோர்த்தபடியாக நான் ஒரு தகப்பனாக இருக்கேன், என்னுடைய மகன் மாதிரி நீ இருக்கிறார் என்று சொல்லி தாவீதோடு கூட சேர்ந்து அவர் ஒத்துழைத்திருந்தார் என்றால் பிரியமானவர்களே, அவர் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பெலிஸ்தரை சவுல் கட்டாயமாக தாவீதோடு கூட சேர்ந்து வென்றிருக்க முடியும். ஹல்லேலூயா. இதுதான் இந்த பகுதியிலே நாம் கர்த்தர் கொடுக்கிற அந்த அருமையான ஒரு பாடமாக இருக்கிறது. அதாவது அருமையான ஒரு ரெவல்யூஷனாக, வெளிப்பாடாக இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே இந்த வெளிப்பாடை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு தடவையும் நான் கர்த்தருடைய காரியங்களை எல்லாம், அதாவது வேதத்தை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் கர்த்தர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளை எனக்கு கொடுக்கிறார். நானே அறியாத புதிய வெளிப்பாடுகளை ஆவியானவர் தாமே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர் எனக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அதை வாசித்து தியானம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்பாடு உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒரு பொறாமை என்பதை பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயத்த அதை பாப்பீங்க. இந்த பொறாமையினால ஒரு ஆச்சரியமான விஷயம் அதுல இருக்கிறத பார்க்கிறீங்க. என்னவென்றால் அது என்ன செய்யுதுன்னா, பிறர் சந்தோஷமா இருக்கிற பொழுது அது நம்மை வருத்தப்பட வைக்கிறது. ஐயோ, சந்தோஷமா இருக்காரு, இவரு இவ்வளவு உயர்வா இருக்கிறாரு, அவங்க அப்படி ஷேர் பண்றாங்க, அவ்வளவு கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறாங்க, இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்கன்னு பார்க்கிற பொழுது கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற நினைச்சாலே புறம போயிடும். ஆனா அப்படி நினைக்கிறது இல்லை. அவர் பார் இப்படி பேசுறாரு, அவரை இப்படி உயர்வா இருக்கிறாங்க என்று சொல்லி கர்த்தர் உயர்த்துகிற பொழுது என்ன செய்யறாங்கன்னா, அவர் சந்தோஷமா இருக்கிற பொழுது, உயர்த்தப்படுகிற பொழுது, அவங்க சந்தோஷமா இருக்கிற பொழுது என்ன செய்யறாங்க, இவங்க பொறாமை கொண்டவர்கள் வருத்தப்படுகிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் வருத்தமா இருக்கிற பொழுது இவங்களுக்கு ஒரே கொண்டாட்டமா சந்தோஷமா இருக்கு. இதுதான் இந்த பொறாமையோட விஷயம். எது ஊழியத்துல மட்டும் இல்ல, எங்கே வெளியில கூட பாத்தீங்கன்னா யார் மீதாவது பொறாமை கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த பொறாமை கொண்டவர் சந்தோஷப்படுகிற பொழுது இவர்களுக்கு வருத்தமாக இருக்கும், அவர்கள் வருத்தப்படுகிற பொழுது இவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எவ்வளவு வித்தியாசமான இது பாத்தீங்களா. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்கிறார், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று சொல்கிறார். இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளை கொண்டிருக்க வேண்டிய குணம். சரிங்க பிரியமானவே, நம் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் தாவீதோட உபத்திரவங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். போன செய்தியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்னவென்றால் 1 சாமுவேல் 21வது அதிகாரம் வரைக்கும் நான் விளக்கியிருந்தேன். 1 சாமுவேல் 21வது அதிகாரத்துல நம்ம என்ன கடைசியாக பார்த்தோம் என்றால், அதாவது 1வது வசனத்துல வாசிக்கிறேன், தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்திலே போனார். இப்ப அகிமெலேக்கின்ற ஆசாரியர் இடத்துக்கு போறாரு. போய் நடந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். போடியா அங்க என்ன செய்யறாரு, அவர் பசியோட இருந்தனால இந்த சமூக தப்பங்களை கேட்டாரு. அவர் என்ன ஆசாரியர் கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, தாவீது தனியாக இருக்கிறார். சவுல் எந்த நேரத்திலும் தன்னோடு போயிட வரலாம் என்பதற்காக அவருக்கு எந்த ஆயுதமும் இல்லாமல் இருந்ததுனால அங்கே ஆயுதங்கள் இருக்கிறதா என்று கேட்டார். ஏல பள்ளத்தாக்கிலே நீங்க கொன்றீங்களே கோலியாத், அவருடைய ஆயுதங்கள் இங்க இருக்கிறது என்று சொன்ன உடனே தாவீது அதை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி கடைசியாக பார்த்தோம் இல்லையா. அப்ப பாருங்க, அப்ப அவர் என்ன சொன்னார், காத்தின் ராஜாவாகி ஆகீசிடத்தில் போனான்னு சொல்லிருக்கிறோம். காத்தின் ராஜா யார் என்றால் அந்த கோலியாத்துடைய ஊரை சேர்ந்தவர் தான் அந்த ராஜா, ஆகீஸ் என்ற ராஜா. சரிங்களா பிரியமானவர்களே, அதை நாம் பார்த்தோம். அதில் என்ன செய்தார் என்றால், அவர் அங்கு சென்றிருந்தார். அப்பொழுது எதற்காக சென்றிருந்தார் என்றால், சவுலுக்கு மறைவாக நாம் அங்கே போயிருக்கலாம் என்று சொல்லி அந்த பெலிஸ்திய தேசமாகி காத் தேசத்திலே போய்
ஆகீஸ் மன்னர் இடத்துல போயிருந்தார். அங்கே போயிருந்த பொழுது அந்த ஆகீஸோட வேலைக்காரர்கள் எல்லாம் இவரை பார்த்த பொழுது, இவரை பார்த்தா தாவீதை போல தெரிகிறதே, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 என்று பெண்கள் எல்லாம் முறையாக பாடினார்கள் அல்லவா, அது இவனை குறித்து தானே புகழ்ந்து பாடினார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். இது தாவீது காதிலே கேட்ட உடனே அவனுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. ஏனென்றால் இந்த காத்து தேசத்தானாகிய கோலியாத்தை தான் அவன் வென்றிருக்கிறான். எனவே தான் கோலியாத்தை முறியடித்தவன் என்று ஆகீஸ் மன்னனுக்கு தெரிந்தால் நம்மை ஒரு வேளைக்கு அவர் தாக்க வரக்கூடும் என்று நினைத்து கொண்டு என்ன செய்தார் என்றால், அவர் தாவீது என்ன செய்தார் என்றால், பைத்தியம் பிடித்தவனை போல அவர் அங்க நடிக்கிறார். அப்படியே வாயிலெல்லாம் நுரை தள்ளி எங்கேயோ ஒரு திசையில பார்த்து கொண்டு அப்படியாக அவர் நடிக்கிறார். தாவீதை போல தெரியக்கூடாது என்பதற்காக அவர் நடிக்கிறார். பிறகு நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரன் எனக்கு குறைவாயிருக்கிறார்களோ, இவன் என் வீட்டில் வரலாமா, ஏற்கனவே இருக்கிறவங்களே போதும், அவ்வளவு பைத்தியக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, அவரு ஒரு சொல்றாரு, ஆகீஸ் மன்னன் சொல்றாரு. அதனால என்ன செய்யறாரு, அப்படி நைஸாக இவர் என்ன செய்யறார், அந்த இடத்தை விட்டு தண்ணியை வந்து விடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப 22வது அதிகாரத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். பிரியமானவர்களை எல்லாரும் நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமான வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்கள், இந்த 22வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். பிரியமானவர்களே, தாவீது அங்கும் இங்கும் போய்கொண்டிருந்தார் அல்லவா. இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், இங்க இருந்து பார்க்கிற பொழுது அதுல்லாம் என்கிறக்கூடிய கெபிக்கு செல்கிறார். இது 1 என்று சொல்லி வைத்துக்கலாம். சரி, முதலாவதாக நிறைய இடங்கள் இந்த நான் சொல்ல போற இந்த பகுதியில் வருது. அதனால 1, 2, 3 சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அது புரியுதுக்காக சொல்றேன். முதலாவது ஒரு இடம், இந்த இடம் என்னது, அதுல்லாம் என்ற கெபி என்றால் குகை. இங்கே இவர் வந்து விட்டார் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தாருக்கும் சகோதரருக்கும் தெரிந்தவுடனே அவரை பார்க்க அங்கே வருகிறார்கள். அங்கே அவனிடத்திற்கு வருகிறார்கள். இந்த அதுல்லாம் என்கிற இடத்துல யாரெல்லாம் இருந்தார்கள் தெரியுமா பிரியமானவர்களே? 2வது வசனத்துல போட்டிருக்குது, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். இவர்களால் யாரு? மற்றவர்களாலே ஒடுக்கப்பட்டவர்கள், கடன் பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இப்படியாக கவலைகளும் பாரங்களும் உள்ள அந்த மக்கள் எல்லாரும் இவனோடு சேர்ந்து கொண்டார்கள் அந்த கெபிலே. பிரியமானவர்களே, இங்கே நம்ம சிங்கப்பூர்ல கூட பாத்தீங்கன்னா அதுல்லாம் என்று ஒரு இடம் இருக்கிறது. இது வாசிக்கிற பொழுது தோணுச்சு, அதுல்லாம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. பிரியமானவர்கள், அந்த அமைப்பு என்னவென்றால் கடன் பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அங்க அதுல்லாம் எங்க வேதத்துல வாசித்திருக்கிறேன் என்று யோசித்தேன். அப்ப இந்த அதுல்லாம் என்ற இடம், இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இந்த மாதிரி வாழ்க்கையில நொந்து போனவர்கள் அனைவரும் அங்கே வந்ததுனாலே அந்த இடம் அதுல்லாம் என வச்சது போலயே இங்கேயும் அதுல்லாம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பு எப்படி உதவி செய்யறாருன்னா, வாழ்க்கையிலே மிகவும் கடன்பட்டவர்கள், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அல்லது வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது, இந்த கடன் பிரச்சனை என்னை மீறி விட்டதே, என்ன செய்வது என்று தத்தளிக்கிற மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த அமைப்பிலே போன உடனே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், உங்களுடைய கடன் எவ்வளவு இருக்கிறது என்று அவர்கள் கேட்பார்கள். கடனை அவர்கள் எவ்வளவு காரியங்கள் கடன் எல்லாம் உங்களுக்கு இருக்கு, சரி எனக்கு இப்படி 10,000 வெள்ளி கடன் இருக்கு, 20,000 வெள்ளி கடன் இருக்கு, 50,000 வெள்ளி கடன் இருக்கு என்று அவர்கள் சொன்னால் அவர்கள் அதிலிருந்து எப்படி மீள்வது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது ஒரு நினைக்கிற ஒரு கிறிஸ்தவ அமைப்பு என்று நினைக்கிறேன். பேரும் அதுல்லாம் என்று வைத்திருக்கிறார்கள். சரி, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. சரி, உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, சரி உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கீங்களா, சரி உங்களுக்கு ஒரு 10,000 வெள்ளி கடன் இருக்கா, சரி உங்களுக்கு ஏதாவது வருமானம் வரக்கூடியது இருக்கா, ஒருவேளை வீடு, காரு, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அது மாதிரி தான் முதல்ல வித்து அதை கொஞ்சம் அடைங்க. அப்ப உங்களுக்கு அந்த கடன்காரங்களோட பிரச்சனையில இருந்து, கடன் தொல்லையிலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் அப்படின்னா நிறைய காரியங்கள் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த 10,000 20,000 நீங்க கடன் பட்டிருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, இவங்க ஒரு கடிதம் எழுதுவார்கள். சரி, இப்ப 3 கடன்காரங்க எனக்கு இருக்காங்க, 10,000 கடன் நான் கொடுக்க வேண்டும், இவங்க எல்லாரும் 1000 வெள்ளி மாதம் நான் கொடுக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு, ஆனா என்னால 1000 கொடுக்க முடியல, என்னோட சம்பளமே 2,000 தான், இது கூடி விட்டது, அப்படி கொஞ்சமா கடன் கூடி அப்படி ஆயிடுச்சு என்று அவங்க சொல்லுகிற பொழுது அவங்க அவங்க ஐடியா சொல்லுவாங்க. என்னன்னா, சரி இந்த ஆட்களுக்கெல்லாம் நாங்க கடன் லெட்டர் கடிதம் போடுகிறோம், நீங்க என்ன செய்யணும்னா 1000 கொடுக்காம அதுக்கு பதிலா உங்களால முடிஞ்சது, உங்களுக்கு 3,000 வெள்ளி சம்பளம் இருந்துச்சுன்னா நீங்க பாதி காசு, உங்களுக்கு 1,500 வெள்ளி உங்களுடைய வீட்டு செலவுகள், சாப்பாட்டுக்கு அந்த காசை நீங்க கடன் கொடுக்கணும் அவசியம் இல்லை, வைத்துக் கொள்ளுங்கள். மீது இருக்கக்கூடிய 1,500 வெள்ளியில் நீங்கள் அவங்களுக்கு 1000 வெள்ளி கொடுக்கணும் என்றால் 500 கொடுங்க. அது கொடுக்க முடியலன்னா நீங்க 300 கொடுங்க. எதையாவது நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதனால நீங்க அப்படியாக 300 குறைச்சு கொடுத்து
நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு வருஷத்துல அடைக்கிற கடன் நீங்க 2 வருஷம் 3 வருஷத்துல நீங்க அடைக்கலாம். இதுக்கு நாங்க என்ன செய்வோம், அவங்களுக்கு நம்ம எழுதி கொடுப்போம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லி இந்த தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், கடனில் இருந்து மீள முடியவில்லை, இன்னும் இன்னும் கடனாகி கொண்டிருக்கிறேன் என்று தவிக்கிறவர்களுக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். இது ஒரு சிங்கப்பூர் இருக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. அதுல்லா பேரை தான் வச்சு அவங்க வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதுல்லான்ற இடத்துலதான் பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் அனைவரும் போடாங்க. அங்க போய் தாவீது அங்க போய் இருந்தாலும் அவரோட அவர்கள் கூடிக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப என்ன செய்யறாருன்னா, தாவீது வந்து எங்க இருக்கிறாரு, ஒரு கெபில, அதுல்லான்ற கெபில இருக்கிறார். அப்போ அவருடைய குடும்பத்தாரும் பெற்றோர்களும் வந்தவுடனே அவன் நினைக்கிறான், நானே வந்து எப்படி இருக்கிறேன், ஒளிந்து மறைவாக சவுலுக்கு பயந்து நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன், என்னோடு இவர்களும் வந்து விட்டார்களே, அப்ப என்னை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல என்னோட தாய் தாப்பன்மார்களையும் பாதுகாக்க வேண்டி இருக்குமே அவர் நினைத்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழி வகை செய்ய வேண்டும் என்று திட்டம் செய்து அவர் என்ன செய்கிறார் என்றால், பிரியமானவர்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் வாசிக்கிறேன். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்திற்கு அழைத்துக் கொண்டு போய் விட்டார். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள் என்றால் எங்கென மோவாபின் ராஜாவோடு இருந்தார்கள். இப்படியாக பாதுகாப்பாக அவர்களை ஒரு இடத்தை வைத்து விட்டார். அப்போ தாவீது முதல் எங்க இருந்தார், கெபி. 2வது இடம் எங்க போறாரு, மிஸ்பேக்கு போறாரு. மிஸ்பேன்ற இடத்துக்கு போய் தான் மோவாப் ராஜா கிட்ட அம்மா அப்பா மற்றும் பிள்ளை, அதாவது சகோதரிகளை அங்க ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக பாருங்க, இப்படி நடக்கிற பொழுது காத் என்கிற ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு என்றால், தாவீதை பார்த்து, நீங்க ஏன் இப்படி ஒரு அரணான இடங்கள்ல இருக்கீங்க, பாவம் நீங்க வந்து யூதா தேசத்துல இருக்கலாமே, அங்க உங்களுக்கு நான் இடம் கொடுக்குறேன், நீங்க அங்க வந்து இங்க மறைவா இருக்கலாம் என்று சொல்லி யாரு கூப்பிடுறார், காத் இதும் தீர்க்கதரிசி அவரை கூப்பிடுகிறார். அப்பொழுது தாவீது என்ன செய்கிறார் என்றால், அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிற்கு செல்கிறார் என்று சொல்லி போயிருக்கோம். ஓகே, மிஸ்பே என்ற மோவாப் நாட்டில இருந்து எங்க போறாரு, இப்போ ஆரேத் என்னும் காட்டிற்கு போயிருக்காரு. இப்படியே வந்து தாவீது அவனோடு இருந்தார். அனைவரும் என்ன செய்திருந்தார்கள் என்றால் இந்த ஆரேத் என்ற காட்டிற்கு போனாங்க. இது உடனே சவுலுக்கு இது தெரிய வருகிறது. சவுலுக்கு இது தெரிய வந்த உடனே சவுல் என்ன செய்கிறார், 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தி சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையில பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அப்படியாக என்ன செய்யறார், அங்க சவுல் வந்து மக்கள்கிட்ட பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு, அவருடைய சேனாதிபதிகள், அப்புறம் வந்து அவருடைய ஊழியக்காரர்கள் அனைவரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு உரையாற்றுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, பிரியமானவர்களே, உங்களுக்கு தாவீது உதவி செய்தானா, ஏதாவது உதவி செய்வானா, சவுலாகி நான் தான் மன்னனாக இருக்கிறேன், நானும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், எனவே நீங்கள் எனக்கு ஆதரவாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து அடங்கிய உரையை அவர் ஆற்றுகிறார். பார்ப்போமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். சவுல் தன்னில் நிற்கிற தன் ஊழியக்காரை பார்த்து, பென்யமீன் புத்திரரே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளுமாக வைப்பானோ? நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டது என்ன? ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும் பொழுது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை. எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாயிலும் இல்லையா? இந்த நாள் இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை, அதாவது தாவீது சொல்றாரு, என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே என்கிறார். அதாவது இப்ப சவுலுக்கு ஒரு மனக்கவலை இருக்கிறது. என்னவென்றால், அவனுடைய மகனாகிய யோனத்தான் தாவீதோட என்ன செய்தார், நட்புறவு வைத்துக் கொண்டான். அது வைத்துக் கொண்டது எனக்கு தெரியவில்லையே, என்னோட மகனும் அவனும் மிகவும் நட்பாக இருக்கிறார்களே, இதை எனக்கு ஒருவர் அறிவிக்கவில்லையே என்று சொல்லி சொல்கிறார். இங்கே வந்து ராஜாவாகிய தாவீதை இன்னும் ராஜாவாகவில்லை, ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய தேவனாலே அவர் அரசராக அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் தாவீது அவர் எப்படி நினைக்கிறாரோ வேலைக்காரனாக நினைக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே என்று சொல்லுகிறார். போன அதிகாரத்துல படிச்சோம், தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்துல போனான். அந்த நோபில் என்கிற இடத்திற்கு போன பொழுது அங்கே சவுலுடைய ஆளு அங்க ஒருத்தர் இருந்தான். அவன் பேரு என்னவென்றால் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். சவுலுடைய வேலைக்காரர்கள் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைப்பட்டிருந்தான். எதுக்கோ வெளியே போகாம அங்க இருந்தான்.
அதனாலதான் என்ன செஞ்சது, தாவீது வந்தது, தாவீது வந்து சமூக தப்பங்களை வாங்கி சாப்பிட்டது, அதாவது இந்த ஆசாரியன் வந்து தாவீதுக்கு சமூக தப்பங்களை கொடுத்தது, அப்புறம் வந்து கோலியாத்தோட ஆயுதத்தை கொடுத்தது, இது எல்லாமே அவன் பார்த்து கொண்டே இருந்தான். இந்த வந்து சவுல் சொன்னாரு, இந்த மாதிரி என் மகனும் அவனும் ஃப்ரெண்டா இருக்குது, என்கிட்ட முதல்ல சொல்ல வேண்டிய நீங்களா ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் போட்டு கொடுக்குறான். உடனே என்ன இவன் போட்டு கொடுக்குறான்னு பாருங்க 9வது வசனத்துல, அப்பொழுது சவுலின் ஊழியக்காரருடைய நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதித்திரமாக ஈசாயின் மகனை நோவில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கினிடத்தில் வர கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தேனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். இவன் சொன்னது கரெக்ட் தான், ஆனா பாதி கரெக்ட் பாதி தப்பு. இங்க என்ன பாதி தப்புனா சொல்றான், இவன் இவன் என்றால் யாருன்னா வந்து யார சொல்றான்னா அந்த ஆசாரியனை சொல்றாரு. இவன் அவனுக்காக அப்படின்னா தாவீதுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து, அது நடக்கல. தாவீதுக்காக என்ன செய்யல, வந்து கர்த்தரிடத்துல விசாரிச்செல்லாம் சொல்லல. இவன் வந்தா எதுக்கு நீங்க தனியா வந்திருக்கீங்கன்னா, இல்ல ஒரு ரகசியமான விஷயமா வந்து அந்த ராஜா சொல்லல, திடீர்னு வந்து எனக்கு வந்து பசிக்குது, இந்த சமூக தப்பங்களை கூட சமூக தப்பங்களை வாங்கி, அதாவது சமூக தப்பங்கள் என்றால் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அப்பங்களை வாங்கி இவர் உண்டார். அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு ஆயுதம் தேவை என்று சொன்னால் உடனே கோலியாத்தோட ஆயுதத்தை இந்த ஆசாரியன் எடுத்து கொடுத்தான். இத வந்து அப்படியே என்ன செஞ்சிட்டான், அந்த அங்க இருந்த தோவைக்கு அப்படியே சவுல் கிட்ட போட்டு கொடுத்துட்டான். உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்க, இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து, ஆனா அது மட்டும் நடக்கல. கர்த்தரிடத்துல என்ன செய்யல, விசாரிங்க எனக்காக அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லல, ஆனா இவனா அதை சேர்த்து சொல்றான். சொன்ன உடனே 11வது வசனம், அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக் என்னும் ஆசாரியனையும் நோவில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரும் அழைப்பித்தான். அவர்கள் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனை கேள் என்று சொல்ல, அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே அப்படின்னு சொல்ல, அவன்கிட்ட இவர் சொல்றாரு. சவுல் அவனை சொல்றாரு 13வது வசனம், அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தெய்வ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். உடனே அவன் சொல்றாரு, அபிமெலேக் சொல்றாரு, ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ராஜாவுக்கும் தாவீதுக்கும் பகை, சவுல் வந்து தாவீத வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காருன்னு யாருக்கும் தெரியுமா? தெரியாது. அகிமெலேக்குக்கும் தெரியாது. அப்ப அகிமெலேக் என்ன சொல்றாருன்னா, ராஜாவுக்கு பிரதித்திரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரர்களும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளையின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமா இருக்கிற உண்மையிலவன் யார் அப்படின்னு நினைச்சுதான் பாருங்க. இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாக இருப்பதாக. அது நான் அப்படி செய்யவே கிடையாது. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளில் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான். பிரியமானவர்களே இப்படி சொல்றான். ஆனா என்ன சொல்றான் தெரியுமா, ராஜா அகிமெலேக்கே நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். சாகவே சாக வேண்டும் சொன்னா அந்த ஊழியக்காரெல்லாம் பார்த்து அவ்வளவு பேரையும் கொல்லுங்க அப்படின்னா எவ்வளவு பேர் அங்க வந்து இருக்கிறாங்க தெரியுமா, ஆசாரியர்கள் மட்டும் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொண்டான். பிரியமானவர்களே, முதலாவது என்ன சொல்றாருன்னா, அந்த சவுல் சொல்றாரு, ஊழியக்காரர்களை பார்த்து சேவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க போய் என்ன செய்யுங்க, அவனை போய் கொல்லுங்க, அந்த ஆசாரியர்கள் அனைவரையும் கொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க யாருமே ஆசாரியர்கள் கொள்ள கைப்படவில்லை. ஆசாரியர்கள் கொள்ள பயந்துட்டு அவங்க ஆசாரியர்கள் கொல்லவே. ஆனா இன்னொருத்தர் இருந்தான், அவன் வந்து இஸ்ரவேல் கிடையாது. அவன் யாருன்னா ஏதோமியனாகிய தோவேக்கு என்ன செய்தான் என்றால், அதை வாசிக்கிறேன் 18வது வசனம். அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். அது மட்டுமல்ல, ஆசாரியர்களுடைய பட்டணங்கள் இருக்கக்கூடிய ஸ்திரீகள், குழந்தைகள், ஆடு மாடு எல்லாவற்றையும் அவன் கொண்டுட்டான். இதான் சாக்கு, அவனுக்கு எல்லாத்தையும் வெற்றி கொன்று போட்டு விட்டான். பிரியமானவர்களே, இப்படி நடந்த பொழுது ஒருவன் மட்டும் தப்பித்து வந்தான். அவன் யார் என்றால் அபியத்தார். அவன் பேர் அபியத்தார். அவன் யாருன்னா அகிமெலேக்கின் குமாரர்களில் ஒருவன். அவன் ஒருவன் மட்டும் தப்பி வந்து தாவீது கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து கொன்று போட்டான் சவுல் சொல்லி. அப்ப தாவீது சொல்றான், ரொம்ப வேதனைப்பட்டு, ஐயோ இது எல்லாமே என்னாலதான் நடந்தது, என்னாலதான் அவன் வந்து என் மேல இருக்க கோவத்துல தான் அவங்க எல்லாம் கொண்டுட்டான். பரவாயில்ல, நீ மட்டும் தப்பித்து வந்தா, நீ என்னோடு இரு. அதாவது உன்னை கொன்று போட நினைக்கிறவன் தான் என்னையும் கொன்று போட நினைக்கிறான். எனவே நம்ம 2 பேரும்
ஒருவராக நம்ம வந்து என்னுடைய கூட இரு என்று சொல்லி அவனையும் கூட வைத்துக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்கள், 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதற்கடுத்தபடியாக தாவீது எங்கே செல்கிறார் என்றால் 4வது இடமாக, முதல் இடத்துல என்ன பார்த்தோம்னா அதுல்லாம் என்ற கெபி, 2வதாக மோவாப் ராஜாவை தேடி, அதாவது மிஸ்பேக் என்ற இடம், 3வதாக ஆரேத் எனும் காட்டுல போய் இருந்தான். இப்படியாக இருந்த தாவீது இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால் கேகிலா என்ற இடத்துக்கு போகிறார். 4வது இடம். இந்த கேகிலா இடத்திற்கு தாவீது ஏன் செல்கிறார்? அதிகாரம் 23 எடுத்துக்கொள்ளலாம். 1வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ பெலிஸ்தேர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ப தாவீது வந்து ஒளிஞ்சு மறைஞ்சிருந்தாலும் அவன் ஒரு அரசராக, இஸ்ரவேலுக்கு ஆதரவான ஒரு அரசராகவே இருக்கிறார். எனவே அவர் மனதளவில் அவர் அரசராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே இந்த கேகிலா என்கிற இடம், அந்த கேகிலா என்கிற இடம் இஸ்ரவேலை சேர்ந்த இடம். இந்த கேகிலா என்ற இடத்தை என்ன செய்தார்கள் என்றால் பெலிஸ்தியர்கள் வந்து யுத்தம் பண்ணி அங்கிருக்கிற களஞ்சியங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? கொள்ளையிடுகிறார்கள் என்ற செய்தி தாவீதுக்கு வருகிறது. உடனே தாவீது விசனப்பட்டு நான் போய் அந்த கேகிலா மக்களை விடுவிக்கலாமா என்று சொல்லி நினைக்கிறான். உடனே ஆண்டவரிடம் கேட்கிறான். அவன் எதை செய்தாலும் பிரியமானவர்களே ஆண்டவரிடம் கேட்டுவிட்டே செய்கிறான். மிகவும் அருமையான ஒரு தேவனுடைய மனுஷனுடைய குணமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அது 2வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது 23ஆம் அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனா கர்த்தர் வந்து இவருக்கு சொன்னார். ஆனா மனிதர்கள் என்ன, எப்பொழுதுமே மனிதர்கள் கர்த்தர் உங்களை ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொன்னா நீங்க கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கிற பொழுது அநேக மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதை தடை செய்வார்கள். தடை செய்யக்கூடிய காரியத்தை, சந்தேகத்தை எழுப்புவார்கள். இது எப்படி நீங்க செய்ய முடியும்? இது முடியாது, அது முடியாது, இப்படி செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாது என்று சொல்லி மக்கள் சொல்லுவார்கள். நம்ம அதை கேட்டு நாம் பின்தங்கி விடாதபடிக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதையே வந்து எவ்வளவு சந்தேகமாக இருந்தாலும் நம்ம அந்த சந்தேகமான எல்லாவற்றையும் தள்ளி வைத்து விட்டு விசுவாசத்தோடு கூட கர்த்தர் சொன்னதற்காக நாம் நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, 3வது வசனத்துல இருக்குது அப்படி நான் சொல்றேன். ஆகிலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவில் இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம். அதாவது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இவங்க சொல்றாங்க நம்ம யூதா தேசத்துல இருக்கும் போதே பெலிஸ்தர் பயப்படுறோம். கேகிலா தேசத்துல யார் இருக்கா? ஏற்கனவே பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க, முற்றுகையிட்டு இருக்காங்க, அவங்க சண்டை போட்டு இருக்காங்க. அங்க போனா இன்னும் எவ்வளவு பயங்கரமா இருக்கும், வேண்டான்னு மற்ற மக்கள் கூட இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனால் அவன் என்ன செய்வான்? திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். கர்த்தர் சொன்னார், நீ போ, நீ அதை ரட்சிப்பா என்று. அப்படியே அவன் அங்கே போய் பெலிஸ்தர்களை புரியெடுத்து கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக அவன் கஷ்டத்திலும் அவன் ஒளிந்து மறைந்து கொண்டு உயிருக்கு பயந்து ஒளிந்து கொண்டு இருந்த வேலையிலும் கூட அவன் மக்களுக்காக உழைப்பதை, மக்களுக்கு உதவி செய்வதை அவன் நிறுத்தவில்லை. அவன் ஓடி போய் என்ன செய்தான்? அந்த கேகிலா குடிகளை அவன் மீட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் அவன் அநேக காரியங்களை செய்திருக்கிறான். அதை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்வோம்? அடுத்த செய்தியிலே நாம் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.